வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் எஸ்கே பேசுகிறேன். இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஒரு 16 இயர்ஸ் ஓல்டு கேர்ளோட பார்த்தீங்கன்னா ஒரு 1-on-1 வந்து போட போகிறோம். நீங்கள் நினைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா நூபெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு லெஜண்ட் பிளேயர்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ விளையாட போடுற மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் டேப் மேட்ச். பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடி தான் கேட்டேன், ஆனால் பார்த்தீங்கன்னா ஒன் டேப் தான் போடலாம்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஏன்னா வந்து ஒன் டேப் வந்து எனக்கு விளையாட தெரியாது நினைச்சிட்டாங்க போல. முதல்ல பார்த்தீங்கன்னா மதம் ரோட்டி ரைவ் ரோட்டி நான் விளையாண்டுருந்தேன். அதை பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வந்து விளையாண்டு பாத்துறலாம் யார் ஜெயிக்கிறாங்க. கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா உங்க கமெண்ட் கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஹைப் பட்டன் இருக்கும். அதை மட்டும் பாத்தீங்கன்னா பிரஸ் பண்ணிருங்க. மேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். 3 2 1. சோ மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா உள்ள வந்தாச்சு. சோ யார் ஜெயிக்கிறான்னு வந்து எங்களுக்கு தெரியல. அவங்களும் பாத்தீங்கன்னா செம ப்ரோ பிளேயர், நானும் பாத்தீங்கன்னா நூப். இருந்தாலுமே பாத்தீங்கன்னா என் முயற்சியை வந்து நான் விட மாட்டேன். பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் டாப் கன்னு தான் வச்சிருக்கோம். நீங்களே பாத்திருப்பீங்க. வெஸ்ட் பாத்தீங்கன்னா 3rd லெவல், ஹெல்மெட் பாத்தீங்கன்னா 2nd லெவல். முதல் ரவுண்டே பாத்தீங்கன்னா உட் பேக்கர், அப்புறம் டபுள் பேர்ல, கையில பாத்தீங்கன்னா டெசர்டிக்கல், இந்த 3 கன்னை வச்சு தான் விளையாட போறேன். அப்புறம் இதுதான் என்னோட செட்டிங்ஸ் கூட. இந்த செட்டிங்ஸோட தான் நான் எப்ப பாத்தீங்கன்னா ஜோன் சர்வே பண்ணுவேன், அட்டாக்கிங் பண்ணுவேன், எல்லாமே பண்ணுவேன். இந்த ஒரு மேட்ச்ல பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் தான். அந்த தங்கச்சி பாத்தீங்கன்னா நீ நூபு மாதிரி வந்து ட்ரீட் பண்ணாங்க. நீ வந்து கண்டிப்பா வந்து அடிக்க மாட்டேன், நான் தான் ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி. சோ அதுக்கெல்லாம் வந்து நான் வருத்தப்படவே இல்லை. அந்த கிளிப்பை வந்து நான் ஆட் பண்ணலாம்னு நினைச்சேன், ஆனா பாத்தீங்கன்னா எனக்கு வந்து விருப்பம் இல்லை. அவங்க அப்படி பேசினதெல்லாம் பார்த்தோன்னா நீங்களே பாத்தீங்கன்னா கொஞ்சம் வெறுத்துருவீங்க. சோ அது மாதிரி தான் பேசியிருந்தாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா விளையாண்டுருப்பேன். இருந்தாலுமே எனக்கு சின்ன வருத்தம் கூட கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா நான் அதிகமா பாத்தீங்கன்னா ஜோன் சர்வே தான் பண்ணுவேன், அட்டாக்கிங் பாத்தீங்கன்னா சுத்தமாவே பண்ணவும் மாட்டேன். இப்போ பாத்தீங்கன்னா எனக்கு ஏத்த மாதிரி பார்த்தா வருவாங்க. கரெக்டா பாத்தீங்கன்னா ஒன் டாப் அடிச்சு பாத்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்ட் பாத்தீங்கன்னா வின் பண்ணுவேன். ஏதோ முதல் ரவுண்ட் அடிச்சனால மட்டும் பாத்தீங்கன்னா எல்லா ரவுண்டுமே அடிச்சிட முடியாது. நீங்க நினைக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா சாதாரணமான பொண்ணும் கிடையாது. எல்லா ரவுண்டு பாத்தீங்கன்னா மில்லில் தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம பாத்தீங்கன்னா எப்பயும் போல டபுள் பேர்ல உட் பார்க்குற அந்த கண்ணை வச்சு தான் விளையாட போறோம். முடிஞ்ச அளவு பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் எவன் பாத்தீங்கன்னா ஒன் டாப் அடிக்கிறானோ அவன் தான் பிளேயர். லாங் ரேஞ்சில் சுத்தப்படி எனக்கு வந்து கிடையாது. ஏன்னா லாங் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா ஈஸியாவே ஒன் டாப் அடிக்கலாம். ஸோ ஷார்ட் ரேஞ்சில் பாத்தீங்கன்னா அவளுக்கு அக்யூரேசியும் கிடைக்காது, ஒன் டாப் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதே பேசி முடிக்கிறதுக்குள்ள ஷார்ட் ரேஞ்ச் போனா மண்டேலே கொடுத்துருவாங்க அந்த பொண்ணு. ஸோ இந்த ஷார்ட்லேயே தெரிஞ்சிருக்கும் பாத்தீங்கன்னா எப்படி விளையாண்டுருப்பாங்கன்னு. 3ஆம் ரவுண்டு பாத்தீங்கன்னா ரிம்ராம் வில்லேஜ்ல தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் அதே கண்ணு அதே மெத்தட்ல தான் வந்து விளையாட போறேன். ஷார்ட் ரேஞ்ச் தான் போறேன். அவங்களும் பாத்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் தான் வராங்க. பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா குளோவால போட்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரஷ் பண்றாங்க. நீங்க ஏன் மூவ்மெண்ட்டை வந்து கவனிக்காதீங்க, அவங்க எப்படி வந்து விளையாடுறாங்கன்னு மட்டும் கவனிங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல பாத்தீங்கன்னா இறக்கமா இருந்தனால பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா வந்து ஒன் டாப் அடிச்சிட்டேன். மூவ்மெண்ட் ஸ்பீடை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் எப்படி விளையாடுறாங்க என்ன. லைட்டா ஏதாச்சும் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் பாத்தீங்கன்னா எனக்கு பாத்தீங்கன்னா தலையிலே கொடுத்துருவாங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் மட்டும் போக கூடாது. அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாவே அடிச்சிருவாங்க. 4 ரவுண்டு பாத்தீங்கன்னா கேப்டன்ல கொடுத்துருக்கானுங்க. நம்ம கொஞ்சம் ரிப்பேர் கிட்லாம் எடுத்துட்டு அதை மட்டும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். திரும்பவும் சொல்றேன், என் மூவ்மெண்ட்டை பார்க்காதீங்க, அவங்க மூவ்மெண்ட்டை மட்டும் பாருங்க. அவங்க எப்படி விளையாடுறாங்கன்னு மட்டும் பாருங்க. ஜஸ்ட் ஒரு 2GB RAM மொபைல்ல பாத்தீங்கன்னா இவ்வளவு மூவ்மெண்ட் வந்து கொடுக்குறாங்க. நான் இவ்வளவு பெரிய கேம் பிளே கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதுவும் பாத்தீங்கன்னா என்னைய வச்சு பாத்தீங்கன்னா ஜம்பிங் ஷாட்லாம் வந்து ட்ரை பண்றாங்க. குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து ட்ரை பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா தடால்னு பார்த்தா கொடுத்துருவாங்க. அடிச்ச 2 ரவுண்டுமே பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல ஃபுல் ஷார்ட் ரேஞ்சில் அடிச்சிருக்காங்க. இதுல இருந்தே தெரியுது எப்படி விளையாடுறாங்கன்னு. நான் பாத்தீங்கன்னா டெசர்ட்டிகளை வச்சு உழப்பிக்கிட்டு இருக்கேன். அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் சைட்ல கொடுத்துருக்கானுங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா அதே கண்ணை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இந்த தடவை பாத்தீங்கன்னா டபுள் பேர்ல எக்ஸ வச்சு ட்ரை பண்ண போறோம். ஏறி விளையாடுறதுலாம் பாத்தீங்கன்னா ஒரு பிசி லாபில எப்படி விளையாடுவாங்களோ அந்த மாதிரிலாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்க ஷார்ட் ரேஞ்சில் யூஸ் பண்ற கண்ணு பாத்தீங்கன்னா டபுள் பேர்லாம். சோ அதனால பாத்தீங்கன்னா டெசர்ட்டிகளை வச்சு லைட் ட்ராக் பண்ணி கரெக்டா ஹெட்ஷாட் விழுந்துரும். எல்லா ரவுண்டுமே இதே மாதிரி விளையாடணும். நம்மளால ஜெயிக்க முடியுமா என்னன்னு தெரியல. ஆனா இருந்தாலுமே நம்ம வந்து ஃபுல்லா வந்து ட்ரை பண்ணுவோம். நான் பார்த்தோன்னா 3, அவங்க பாத்தீங்கன்னா 2. 6ஆம் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா கட்டலிஸ்டோல கொடுத்துருக்கானுங்க. இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ரொம்பவே கவனமா விளையாடணும்னு நினைச்சேன். இதனால பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு அன்லிக்கான பிளேஸ்னா பாத்தீங்கன்னா கட்டலிஸ்டோல தான் சொல்லுவேன். என்னால பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து இதெல்லாம் அடிச்சிருவாங்க. சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த தங்கச்சியோட மூவ்மெண்ட்டை மட்டும் பாருங்க, எப்படி அந்த பொண்ணு வந்து விளையாடுதுன்னு. பாத்தீங்கன்னா குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா ஒன் டாப் ட்ரை பண்ணுது. நல்லா பாத்துக்கோங்க எப்படி அடிக்கிறாங்கன்னு மட்டும் பாருங்க. நான் பாத்தீங்கன்னா குளோவால் போட்டு விளையாடுறேன், அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா குளோவாலே போடாம பாத்தீங்கன்னா விளையாடுது. என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தேன், ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா எனக்கு மண்டேலே வந்து அடிச்சு விட்டு போயிடும் அந்த பொண்ணு. வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா விளையாடவே தெரியாது. ஆனா இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா திறமையை பாத்தீங்கன்னா இப்படி எல்லாம் காட்டும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா யூடியூபர்ஸோட மட்டுமே பாத்தீங்கன்னா ஒண்ணு கேட்டு விளையாடும் போல. மட்டும் இல்லாம இந்த ஒரு மேட்ச் போறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயம் வந்து சொல்லிச்சு, தோத்தாலும் ஜெயிச்சாலும் பாத்தீங்கன்னா நீ வந்து கண்டிப்பா வந்து வீடியோ போடணும் ப்ரோ அப்படின்னு சொல்லிச்சு. ஓகே சிஸ்டர், நான் எதுனாலும் போறேன், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்க சொல்லிச்சு. ஆனா கண்டிப்பா பாத்தீங்கன்னா நீ கடைசி வரையும் பார்க்கணும் யார் வந்து ஜெயிக்கிறாங்க. இந்த ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா 3க்கு 3ன்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே பாத்தீங்கன்னா ஃபாஸ்டா பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு மேட்ச். இந்த ரவுண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா M10 வச்சு விளையாண்டுருப்பேன். ஆனா பாத்தீங்கன்னா M10 ஹெட்ஷாட் பிடிக்கிறப்ப பாத்தீங்கன்னா ஒன் ஷாட்ல பாத்தீங்கன்னா 71 அப்படின்னு மட்டும் தான் போகுது ஹெட்ஷாட். சோ அதான் பாத்தீங்கன்னா சுத்தி குளோவால் போட்டு உட்காந்துருச்சு, ஒன் ஷாட்லயே அடிச்சிருவேன். விக்கெட்லாம் போட்டு வெளியே வந்ததுமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு வேலி கிட்ட பாத்தீங்கன்னா அப்படி டெசர்ட்டிக்கல் அடிச்சிடலாம்னு பார்த்தா அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா எனக்கு ஹெட்ஷாட் கொடுத்துருச்சு. நான் M10ல அடிக்கிறோம்னு நினைச்சேன், நான் டெசர்ட்டிக்கல் ட்ரை பண்ற மாதிரி பண்ணி பார்த்தா அந்த பொண்ணு அடிச்சிருச்சு. அப்போ அடுத்த ரவுண்டு பாத்தீங்கன்னா மார்சல் ட்ரிக்ல கொடுத்துருப்பானுங்க. இந்த ரவுண்டு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரஷ் பண்ணி பாத்தீங்கன்னா வந்து ஷார்ட் ரேஞ்ச் ஏறிடுவேன். சோ இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லா வந்து ஸ்பீடா விளையாடணும் அப்படின்னு நினைச்சு தான் விளையாண்டுருப்பேன். ஏன்னா அந்த பொண்ணுக்கு ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் ஸ்பீடு விளையாண்டா மட்டுமே பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை வந்து தோக்கடிக்க முடியும். நடுவுல சின்ன தப்பு பண்ணா
கூட பார்த்தீங்கன்னா எனக்கு கொடுத்துருவோம். கரெக்டாக இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அப்படியே நேருக்கு நேராக வரும். உட்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஷார்ட் ரேஞ்சில் கொடுத்துருவேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லா ரவுண்டும் வந்தால் நல்லா தான் இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தெளிவாக விளையாடு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 4-4 பார்த்தீங்கன்னா மேட்ச் போகுது. நான் ஒரு ரவுண்டு ஜெயிச்சா அந்த பொண்ணு ஒரு ரவுண்டு ஜெயிக்குது, அந்த பொண்ணு ஒரு ரவுண்டு ஜெயிச்சா நான் ஒரு ரவுண்டு ஜெயிக்கிறேன். ஸோ இந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா மேட்ச் பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்கு. எவ்வளோ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ஒன் சைடில் ட்ரை பண்ணுது, நான் பார்த்தீங்கன்னா ஒன் சைடாக ட்ரை பண்ணேன். ஆனால் 2 பேருமே பார்த்தீங்கன்னா டஃப் கொடுத்து தான் விளையாடுறோம். ஆனால் ஒன்று மட்டும் தெரியுது, சின்ன ஒரு தப்பு பண்ணால் மட்டும் போதும் எனக்கு பார்த்தீங்கன்னா தலையிலே கொடுத்துரும் அந்த பொண்ணு. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா எந்த தப்புமே பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக விளையாடணும். அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நின்று விளையாண்டுருப்பேன். ஆனால் நான் உண்மையை மட்டும் ஒன்று ஒத்துக்கிறேன், அந்த பொண்ணு ஸ்பீடுக்கு பார்த்தீங்கன்னா என்னால் விளையாட முடியல. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ஜம்பிங் க்ளோவெல்லாம் போட்டு பயங்கரமாக விளையாடுது. இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷார்ட் ரேஞ்ச் போட்டுனா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் கலண்டிருக்கும். ஸோ சுற்றி க்ளோவல் போட்டு மெடிக்கல் போட்டு பார்த்தீங்கன்னா திரும்பி ட்ரை பண்ணுவேன். ஆனால் ஹெட்ஷாட் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோக்கா வந்து ட்ராக் ஆக மாட்டேது இந்த ஒரு இடத்துல. ஜோனுமே கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா க்ளோவல் போட்டு பார்த்தீங்கன்னா தலையில அடிச்சிடும் அந்த பொண்ணு. இந்த ஷாட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி அடிக்கும்னு. ஸோ பார்த்துக்கலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரவுண்டு தான் இருக்குது. ரவுண்ட் 10 வேறு வந்துச்சு. இந்த ஒரு ரவுண்டில் பார்த்தீங்கன்னா AC80 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா M10 இந்த 2 கண்ணை வச்சு விளையாண்டு பார்க்கலாம் புதுசாக இருக்குமேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா இங்கே வர வச்சிருப்பேன். இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா AC80 வச்சு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லாங் ரேஞ்சில் வச்சு லைட்டாக ட்ராக் பண்ணுவேன். கடைசியில் ஹெட்ஷாட் போட்டு இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வின் பண்ணிடுவேன். மேட்சுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ளோஸாக போய்கிட்டு இருக்கு. யார் ஜெயிக்க போறான்னு வேறு தெரியல. 5-5 பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா போன ரவுண்டு மாதிரியாச்சும் அடிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ரெஸ்ட் பண்ணுவேன். இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு ரொம்ப அக்ரெசிவாக விளையாடும். நானும் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பண்ணுவேன். ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா கை ஒழுங்கா வராது. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஸ்பீடாக வந்து க்ளோவல் போட்டு எங்கிட்ட வந்து ரெஸ்ட் பண்ணுறது பாருங்க. ஆனால் சின்ன ஒரு கேப் கூட கொடுக்கக்கூடாது. ஒருவேளை கொடுத்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தலையிலே அடிச்சிடும் அந்த பொண்ணு. ஏன்னா அவ்வளோ தெளிவாக அவ்வளோ அக்யூரஸியாக விளையாடுது. நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு நடக்கக்கூடாதுன்னு நினச்ச வாக்கிலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான மிஸ்டேக்கை பண்ணிடுவேன். இந்த இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா எசவா அடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நின்றுவேன். அதனாலே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடும். அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஹேங்கர் கொடுத்துருப்பானுங்க. இந்த ரவுண்டு கண்டிப்பாக விடக்கூடாதுன்னு போய் சண்டை போடுற வாக்கில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பார்த்தீங்கன்னா க்ளோவாலே போடாமல் பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அடிக்க வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருந்தோம். பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல நான் விளையாடுவேன். எனக்கு டைம் வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு டைமும் வந்துச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா M10 வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டான ஹெட்ஷாட் வந்து கொடுத்துருவேன். நல்லா பாருங்க 6-6 பார்த்தீங்கன்னா மேட்ச் போது அடுத்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா பீக்கில் கொடுத்துருப்பானுங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அந்த பொண்ணுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து என்கிட்ட வந்து ரஷ் பண்ணும். ஸோ நான் எப்படியாச்சும் வந்து வின் பண்ணணும் அந்த நோக்கத்தில் தான் வந்து விளையாடுவேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இன்னும் 2 ரவுண்டு தான் இருக்கு. இந்த 2 ரவுண்டில் வந்து யார் ஜெயிக்க போறான் என்னன்னு கூட தெரியல. இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும் பாருங்க. M10 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே கூட இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா வின் பண்ணிடுவேன். இன்னும் ஒரே ஒரு ரவுண்டு மட்டும் வின் பண்ணா போதும். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் யாருமே நீ நூபுன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா இப்போ நீங்க நினைக்கலாம் ஒரு சின்ன பொண்ணு அடிச்சு வீடியோ போறியாடா உனக்கு வெக்கமா இல்லையாடா நீங்க கேட்கலாம். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணான்றது டவுட்னு நீங்க கேட்கலாம். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளிப்பு போறேன். அந்த கிளிப்பு அந்த பொண்ணோட வாய்ஸ் மட்டும் கேளுங்க. வந்து பொண்ணா இல்லையான்னு நீங்களே பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிக்கோங்க. இந்த ஒரு ரவுண்டு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா உட்காந்து பார்த்தீங்கன்னா எந்திரிக்க ஆரம்பிச்சிடும். என்னடா அது உட்காந்து எந்திரிக்காங்கன்னு பார்த்தா கையில பார்த்தா க்ளோவால் இல்ல போல. அங்கிட்ட வந்து டிராப்ல வந்து க்ளோவால் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டா வந்து அட்டாக்கிங் வந்துருச்சு. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா மாத்தி வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம் யாராச்சும் அடிச்சிட மாட்டோமான்னு. இந்த ஒரு இடத்துல யார் அடிப்பான்றத பாக்குறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மிஸ்டேக் வந்து இந்த இடத்துல பண்ணிடுவேன். லோன் வேற கிட்ட நெருங்கிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிட்ட ரொம்ப ஷார்ட்ல போய் அடிச்சிடலான்னு பார்த்தா எனக்கு பார்த்தீங்கன்னா டப்புன்னு கொடுத்துரும். இந்த ஷாட்டை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா 7-7 பார்த்தீங்கன்னா போகுது. கடைசி ஒரே ஒரு ரவுண்டு யார் வின் பண்ண போறான்னு தெரியல. முன்னாடி ரவுண்ட்ல பார்த்தீங்கன்னா அந்த சைட்ல இருந்து வந்து இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல இருந்து வரேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ரெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து எங்கேயுமே நிக்காம பார்த்தீங்கன்னா அட்டாக்கிங் வந்துட்டோம். ஆல்வாஸ் ஆவா மேட்ச் மாதிரி தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணா கூட பார்த்தீங்கன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு கொடுத்துரும். இந்த ஒரு இடத்துல நான் மிஸ்டேக் பண்ணிருப்பேன். ஆனா அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா வந்து விட்டுரும் அந்த சான்ஸ். ஆனா இந்த சான்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பெரிய சான்ஸா வந்து அமையும் அந்த பொண்ணு எதிர்பார்த்துக்கவே இருக்காது. இந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு லைட்டா மண்டையை காட்டும். கரெக்டா பார்த்தீங்கன்னா M10 வந்து கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா தரமான போயா வந்து போட்டுருவேன். சீரியஸா சொல்ல போனோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 16 வயசு பொண்ணு பார்த்தீங்கன்னா இவ்வளவு நல்லா விளையாடும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொஞ்சம் அசால்ட்டா விட்டுருந்தா கூட இந்த ஒரு மேட்ச் பார்த்தீங்கன்னா நான் தோத்துருப்பேன். ஓகே இந்த மாதிரி கண்டென்ட்லாம் நிறைய வரும். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை மட்டும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காம இந்த வீடியோ கீழே பார்த்தீங்கன்னா ஹை பட்டன் இருக்கும். அதையும் பார்த்தீங்கன்னா அமைக்கிறீங்க. பாய் கைஸ். கடைசியில் பார்த்தீங்கன்னா கிளிப்பை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. ஹலோ என்னது உனக்கு அல்டிமேட்டா ப்ளே பண்ண தெரியாது. எங்க ஒன் டாப் ப்ளே பண்ண போறேன்.